ஒரு நிமிஷம் கேளுங்க. மத்தியானம் தூக்கம் ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நாம இதை பதில் சொல்றதை விட ஸ்லீப் அப்னியா ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட, அந்த டாக்டர் நம்ம நண்பர் அவர்கிட்ட கேட்டுட்டு பதில் சொல்லாமல் அவர்கிட்ட பேசுறப்ப அவர் சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அழகாக ஒரு அந்த கொடுத்த டிப்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA ஸ்பேஸ் VIBES. அவர் என்ன சொல்றாருன்னா, மத்தியான தூக்கம் 10லேருந்து 15 நிமிஷம் ரொம்பவுமே நல்லது உடலுக்கு. அது சுறுசுறுப்பாகவும் வைக்கும் உங்களுக்கு நாள் பூரா அப்படின்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அது தூக்கம் தானா, ஏதோ ஸ்லம்பினஸ் அதாவது ரொம்ப டயர்டாகி எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு தூக்கம் வருதா, இது வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுனாலே இருக்கலாம். அப்போ உணவு வந்து வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடாம உடல் ஆரோக்கியத்துக்கும் தேவையானதாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான அந்த ஸ்லம் ஃபீலிங், அதாவது டப்புன்னு அது தூங்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஃபீலிங் வராதுன்னு அவர் சொன்ன அழகான 2 டிப்ஸ் என்னன்னா, 2 விஷயங்கள் நீங்கள் உணவுல சேர்த்துங்க. ஒன்று நெய். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. அந்த நெய் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் A, B, C, D, E அண்ட் பீட்டா கேரோட்டின் இத்தனையும் இருக்குது அதில் அப்படின்றாரு. அது வந்து உடலை நல்லா ஒரு இது ஃபேட் இருக்குது அதில், பட் அது உடலுக்கு தேவை. இன்னொன்று வந்து அவர் சொன்னது கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த 3 இருக்கு இல்லையா, 50% கார்போஹைட்ரேட், 30% வந்து ஃபேட்டு, 20% வந்து ப்ரோட்டீன் உணவை நீங்கள் சேர்த்துங்க. இது பேலன்ஸ் டயட்னு சொல்கிறாங்க. இப்போ உடலை நீங்கள் பெருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இழைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரேஷியோவை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னார். 2வது ரொம்ப அழகான விஷயம் அவர் சொன்னது என்னென்னா, தேங்காய் சட்னி. அதுதான் இப்போ ஃபேஷனாக எல்லாரும் ஒயிட் சட்னின்னு சொல்கிறோமே, அதை நீங்கள் உடம்புல சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. அது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ரத்தத்தை ப்ரெஷரை வந்து குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியா அவர் சொல்லிட்டு, அதுவுமே ஒரு பேலன்ஸ் டயட்டில் வரும், நீங்கள் அதை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். இந்த 2 உணவு சேர்த்துக்குங்க. அப்போது உங்கள் தூக்கத்தோட திறன் வந்து நல்லதாக இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. மத்தியானம் தூங்குறதுங்கிறது தவறு கிடையாது. ஆனால் 10-15 நிமிஷமாக இருக்கட்டும், பல மணி நேரங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவரோட அறிவுரையாக இருந்தது. உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.